என்ன அண்ணன் தங்கச்சி பாசமா? என்ன கண்ணு குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? என்கிட்டயும் கொஞ்சம் சொல்ல. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அண்ணா இட்ஸ் ஓகே. என்னது இது? இன்சுலின். இன்சுலின் இது என்ன பண்ணும்? என் அண்ணனுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இன்சுலின் கொடுக்கணும். சரி, இதை நான் கொடுக்கலனா அவர் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஏற்கனவே பயங்கரமா அடிபட்டிருக்கு. யாரு மேல கை வைக்கிறேன்? போறம்போக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்காங்க. வெற்று உலகத்திலே இல்லாத அண்ணன் தங்கச்சி மாதிரி பண்ணுதுங்க. இந்த முழுசா சொருவிக்க. இந்த காலத்து ஆம்பளைங்க என்னென்னமோ சொருவிக்கிறானுங்க. போடே என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அத்தரி, அன்னைக்கு பாடு, அந்த பாட்டை பாடு. அண்ணா, இங்கிருந்து நம்ம 2 பேர்ல ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும். அது நீதான். நீ எங்க இருக்க? உன்னை விட்டுட்டுலாம் அப்படி ஓட முடியாது. நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட, புரியுதா? டோன்ட் பி எமோஷனல் அண்ணா. நான் இங்க இருந்து ஓடணும்னா திரும்பி வந்து உங்களை நான் காப்பாற்ற முடியாது. நீங்க தப்பிச்சா அட்லீஸ்ட் யூ கேன் ட்ரை டு சேவ் மீ. டோன்ட் லுக் அட் மீ. சீக்கிரம் போங்க. நாளைக்கு வந்து என்ன காப்பாத்துங்க. அவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால 2 பேரும் எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணலாம். நான் இந்த பக்கம் ஓடுறேன், நீ எப்படியாவது தப்பிச்சிரு. ஓடுறாடா. நீ ஓடுகளி நாயே. ஏன் மூஞ்சியாடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் அவளை போடுறா. யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? ஓடுற. இவ்வளவு நாள் உன்னை சும்மா விட்டோம், ஒன்னும் பண்ணல. இனி பிரிச்சு மேஞ்சிருவோம். புரியுதா? புரியுதா புரியலையா? நான் என்னமோ பெரிய ரவுடிங்களை கூட வச்சுட்டு இருக்கிறதா நினைச்சேன். எல்லாம் லூசு கூதி தேவடியா பசங்க. யாத்திரை, அவளை விடு. இவளை சும்மா விடக்கூடாது. இறக்கம் காட்டுற அளவுக்கு இவ தகுதியானவ இல்ல. இவ்வளவு அன்னைக்கே நாசம் பண்ணி இருக்கணும். எந்தரா புறம்போக்குங்க, இறக்கத்துக்கு தகுதி இல்லாதவனுங்க. அது நீதான். இவ ஓடல, இவ அண்ணன் ஓடிட்டான். இவ உங்களை திசை திருப்பிட்டா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். போய் புடிச்சிட்டு வாங்க. இந்த புடி. தலைவா, தலைவா,
இவனுங்க தான் சரியான லூசு கூதிங்க. அவன் இந்த பக்கம் ஓடிட்டான். இவன் தாண்டா மூளைக்கார. எப்படி வா. தேவடியா புள்ள. என்னடா வேடிக்கை புட்ட? போய் அவனை பிடிக்கடா. போகடா. உன்னை சும்மா விட மாட்டேன். விடு. போ. அப்பா நான் நிறைய முயற்சி பண்ணேன். நீங்க என்ன ரொம்ப வற்புறுத்துனீங்க. ஆனா என்னால சயின்ஸ் படிக்கவே முடியல. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்ப என்னடானா டீச்சர்ஸே உனக்கு சயின்ஸ் வராதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கல. ஆனா என் நிலைமைய நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. நான் பண்றது சரியா தப்பா தெரியல. ஆனா என்னால எதையும் தாங்க முடியல. நான் போறேன். நீங்க அம்மாவை நல்லா பாத்துக்கங்க. இந்த புறம்போக்கு எப்படி ஓடுறான் பாரு. அத்தா இவனுக்கு போய் ஆஸ்மாவா? என்ன வேணா சொல்லு, அந்த 2 பேரும் பயங்கர கேவலமானவங்க. சரி வா போலாம். ஆஷா, இப்ப நீ அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு? ஆதித்யா சாருக்கு வேற ஒரு பொண்ணோட பேச்சப்பும் ஆயிடுச்சு. காதல்ல இந்த அளவுக்கு நீ பைத்தியமா இருந்திருக்க கூடாது. அபார்ஷன் வேற பண்ணிக்கிட்ட. சோஃபியா, நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான். நீயும் பல தடவை என்கிட்ட சொல்லிருக்க. நான் தான் எதையுமே கேட்கல. ஆதித்யாவை பத்தி நீ சொல்லியும் நான் கேட்கல. சொல்ல போனா நான் இங்க எந்த டிராமாவும் பண்ண விரும்பல. ஆதித்யா ஏற்கனவே பிரச்சனையில இருக்காரு. ஆல்ரெடி ஒர்க் டென்ஷன். அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். நான் உன் பேச்சு கேட்டிருக்கணும். நீ எவ்வளவோ வாட்டி என்ன எச்சரிச்ச. சர்மா சார். சுபத்தாலி வந்துட்டியா? சார் இன்னும் கோவமாவா இருக்கீங்க? ஏண்டா பொறுக்கி, நீ என் முதுகிலே குத்துவியா? நான் கோவப்படக்கூடாதா? சார் நான் எப்ப சார் குத்துனேன்? என்னது? முதுகலை குத்துற பழக்கம் இல்ல சார். அண்ணா கொஞ்சோண்டு தண்ணி கொடுண்ண. மூஞ்ச கலவை தானே கேட்டேன். அண்ணா நில்டா. பாத்தீங்களா சர்மா சார், டாக்டர் நன்னியாவா இருந்தேன், இப்போ கொலகார நன்னியாவாயிட்டேன். எனக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரண்டாடி. இறந்திடவா நீ பிறந்தாய் சர்மா சார்.